I welcome you to learn English. Children, school going students, college going students இவங்களுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி அட்வைஸ் பண்ணுறத இங்கிலீஷில் சொன்னால் கேட்குற அவங்களுக்கும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபெமிலியர் ஆகும். அந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் இவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் தான் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இந்த இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். யூ மஸ்ட் ஸ்டடி வெல் டு வின். யூ மஸ்ட் ஸ்டடி, நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக. யூ மஸ்ட் ஸ்டடி வெல், நன்றாக படிக்க வேண்டும். டு வின், வின் பண்ணுறதுக்கு நன்றாக படிக்க வேண்டும். லிசன், கவனி. லிசன் அண்ட் ஸ்டடி வெல் இன் த கிளாஸ். கிளாஸில் நல்லா கவனித்து நல்லா படிக்கணும். லிசன் அண்ட் ஸ்டடி வெல் இன் தி கிளாஸ். லேர்ன் த சப்ஜெக்ட்ஸ் வெல் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். லேர்ன் த சப்ஜெக்ட்ஸ், பாடங்களை நன்றாக கற்றுக்கொள். லேர்ன் த சப்ஜெக்ட்ஸ் வெல் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். உனக்கு நீயே டெஸ்ட் பண்ணிக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கோ. அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். கிளியர் யுவர் டவுட்ஸ் ஆல்வேஸ். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணிக்கோ. கிளியர் யுவர் டவுட்ஸ் ஆல்வேஸ். ரைட் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் லேர்னிங். எழுதிப்பார். ஓகே, ரைட் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் லேர்னிங். கற்றுக்கொண்ட பிறகு அதை எழுதி பார்த்து சோதித்துக்கொள், டெஸ்ட் பண்ணிக்கோ. ப்ராக்டிஸ் த சம்ஸ் வென் யூ ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். மேக்ஸ் படிக்கிறப்ப அதை சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ், அந்த எஸ் பாருங்கள், இது வேர்பு. சி வந்துச்சுன்னா நவுன். Practice the sums when you study mathematics. Keep your notebooks neat. உன்னுடைய நோட் புக்ஸை நீட்டாக வச்சுக்கணும். Keep your notebooks neat. Write neatly to get more marks. நிறைய மதிப்பெண்கள் பெற அழகாக எழுதவும். Write neatly to get more marks. Explain clearly and give examples for all. Explain clearly. உன்னுடைய விளக்கங்கள் கிளியராக இருக்கணும். And give examples. உதாரணங்கள் நிறையா கொடுக்கணும். Explain clearly and give examples for all. Study well for your better future. வளமான எதிர்காலத்துக்கு நீ நன்றாக படிக்க வேண்டும். Study well for your better future. Consult your elders to select the course. ஏதாவது கோர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். Consult your elders to select the course. இதுக்கு முன்னாடி படித்தவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள். Do not memorize. மெமரைஸ், மனப்பாடம் பண்ணக்கூடாது. டு நாட் மெமரைஸ். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். புரிஞ்சு அதை உன்னுடைய சொந்த வார்த்தைகள்னால் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஹைலைட் த ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலா இன் யுவர் ஆன்சர். உன்னோட ஆன்சரில் ஈக்குவேஷன் இல்லைனா ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஹைலைட் த ஈக்குவேஷன், அந்த ஹைலைட் அப்படிங்கிறது வேர்பு. Highlight the equation and formula in your answer. Always check your answer after finishing the exam. Always check your answer after finishing the exam. எக்ஸாம் முடித்த பிறகு உன்னுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கோ. எப்பொழுதுமே செக் பண்ணணும். செக் த ரீசன்ஸ் ஃபார் த மிஸ்டேக்ஸ் அண்ட் அவாய்ட் ரிப்பீட்டிங். ஆன்சர்ஸில் தப்பு வந்துச்சுன்னா அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சு திரும்ப வராமல் பார்த்துக்கணும். செக் த ரீசன்ஸ் ஃபார் த மிஸ்டேக்ஸ் அண்ட் அவாய்ட் ரிப்பீட்டிங். ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கணும் மிஸ்டேக்ஸ். வாஷ் யுவர் யூனிஃபார்ம் அண்ட் வியர் நீட்லி. இது எல்லாமே வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ். வாஷ் யுவர் யூனிஃபார்ம். யூனிஃபார்மை வாஷ் பண்ணி அண்ட் வியர் நீட்லி, நீட்டாக போட்டுக்கோ. யூஸ் வாஷ்டு சாக்ஸ் அண்ட் பாலிஷ் யுவர் ஷூஸ். வாஷ்டு சாக்ஸ், நன்றாக துவைத்த சாக்ஸ் யூஸ் பண்ணணும். பாலிஷ் யுவர் ஷூஸ். ஷூஸ் எப்போவுமே பாலிஷ் பண்ணி வச்சுக்கோ. இது எல்லாமே மேக்ஸிமம் வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ். ரெஸ்பெக்ட் த டீச்சர்ஸ் ஆல்வேஸ். ஆசிரியர்களை எப்பொழுதுமே மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் த டீச்சர்ஸ் ஆல்வேஸ். ஒபே த ஸ்கூல் ரூல்ஸ் அண்ட் பி ஒபீடியன்ட். ஸ்கூல் ரூல் ஒபே பண்ணணும், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்கூலில் ரூல்ஸ் சொன்னால் ஃபாலோ பண்ணணும். ஒபே த ரூல்ஸ் அண்ட் பி ஒபீடியன்ட். ஒழுக்கமாக இருக்கணும். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கமாக இரு. தேவையில்லாமல் லீவ் எடுக்க வேண்டாம். டு நாட் டேக் லீவ் அன்னெசரிலி. டு நாட் டேக் லீவ் அன்னெசரிலி. தேவையில்லாமல் லீவ் எடுக்க வேணாம். கோ டு ஸ்கூல் இன் டைம். சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும். கோ டு ஸ்கூல் இன் டைம். டு நாட் கோ லேட். லேட்டாக போகக்கூடாது. டு நாட் கோ லேட். கம்பெனி அப்படின்னா
நட்புறவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூ மஸ்ட் பி வித் எ குட் கம்பெனி இன் தி ஸ்கூல். ஸ்கூலில் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். யூ மஸ்ட் பி வித் எ குட் கம்பெனி இன் தி ஸ்கூல். நல்ல நட்புடன் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் குட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல மாணவர்களுடன் நட்பு வளர்த்து கொள்ள வேண்டும். பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் குட் ஸ்டூடெண்ட்ஸ். யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்பினால் கிளியராக கன்வே பண்ணணும். ஸ்பீக் கிளியர்லி அண்ட் கன்வே. ரிவைஸ் ஆல் த போர்ஷன்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். உன்னோட எக்ஸாமுக்கு எல்லா போர்ஷன்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் ஆல் த போர்ஷன்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். சத்து இல்லாத உணவு ஜங்க் அப்படின்னு சொல்லுவோம். அவாய்ட் ஜங்க் ஃபுட் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஆரோக்கியமான உணவை சாப்பிடு. அவாய்ட் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணு. பீஸா பர்கர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஆரோக்கியமான உணவை சாப்பிடு. ஷேர் யுவர் ஃபுட் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னுடைய நண்பர்களுடன் உன்னுடைய உணவை ஷேர் பண்ணிக்கோ. ஷேர் யுவர் ஃபுட் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். நேரத்தை வீணாக்கக்கூடாது. டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஸ்பெண்ட் யுவர் டைம் யூஸ்ஃபுல்லி. நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும். ஸ்பெண்ட் யுவர் டைம் யூஸ்ஃபுல்லி. டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வைஸ் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, இது எல்லாமே வேர்பில் ஆரம்பிக்கும் இந்த சென்டென்சஸ். இதை வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேக்ஸிமம் வேர்பில் தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே. அந்த வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் மேக்ஸிமம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஓகே, டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த டூ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி ஸ்பெண்ட் யுவர் டைம் யூஸ்ஃபுல்லி. ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். நேரத்தை செலவழி. நேரத்தை பயனுள்ளதாக செலவழி. ஸ்பெண்ட். இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் வராது. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது. மேக்ஸிமம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். முக்கியமான வேர்ப்ஸ், அதாவது அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செலக்ட் பண்ண வேர்ப்ஸ் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் ஃபெமிலியர் ஆகும். ஸோ இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஈஸியாக எழுதலாம், ஈஸியாக பேசலாம். இந்த சேனலில் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸ்லையும் இருக்கிற வேர்ப், சப்ஜெக்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். அதில் இருக்கிற நவுனை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி ரீப்ளேஸ் பண்ணி வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெத்தட். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா ஃபெமிலியர் ஆயிரும். ஈஸியாக உங்களால் இன்னும் நிறைய சென்டென்சஸ் உருவாக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் support.